மலை அடிவாரத்தில் இருந்த கல்மடுகு என்ற கிராமம் மிகவும் வளமாக இருந்தது. ஆறுகள் ஓடின, குளங்கள் நிரம்பின, வயல்கள் பசுமையாக காட்சியளித்தன. ஆனால் காலப்போக்கில் மக்கள் தண்ணீரை வீணாக்கத் தொடங்கினர். மழை நீரை சேமிக்கவில்லை. மரங்களையும் வெட்டிவிட்டனர். அடுத்த ஆண்டு மழை மிகவும் குறைந்தது. குளங்கள் வற்றின. வயல்கள் காய்ந்தன. குடிநீருக்கு கூட மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒருநாள் பள்ளி ஆசிரியர் மாணவர்களை கிராமக் குளத்துக்கு அழைத்துச் சென்றார். வறண்டு கிடந்த குளத்தைக் காட்டி அவர் கேட்டார், தண்ணீர் இல்லாமல் இந்த கிராமம் எப்படி இருக்கிறது? மாணவர்கள் சோகமாக, ஐயா, தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையே நின்றுவிட்டது என்றனர். அப்போது ஆசிரியர் திருக்குறளைச் சொன்னார். நீரின்று அமையாது உலகினின் யார் யார்க்கும், வானின்று அமையாது ஒழுக்கு. பிறகு அவர் விளக்கினார், உலகில் தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. அதுபோல மழை இல்லை என்றால் உலக வாழ்க்கையின் ஒழுங்கும் சீரும் குலைந்துவிடும். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதையும் தொட்டன. கிராம மக்கள் ஒன்றிணைந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைத்தனர். குளங்களை தூர்வாரினர். மரக்கன்றுகளை நட்டனர். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தத் தொடங்கினர். நீதி. தண்ணீரே உலகின் உயிர். மழையை பாதுகாப்பதும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதும் ஒவ்வொரு மனிதனின் கடமை. நீர் இருந்தால்தான் உலக வாழ்க்கை ஒழுங்காக இயங்கும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நிச்சயம் ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.